கிறிஸ்து என்றதான உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ராஜரீக ஆசாரியன் தான் நீங்கள். ഇനി ഒരു യോർദാനും നിന്റെ അവകാശത്തെ, നിന്റെ കഷ്ടപ്പാടിന്റെ നന്മയെ തകർക്കാൻ പറ്റാത്ത രീതിയിൽ പുരോഹിതനായ നീ, ക്രിസ്തുവെന്ന പെട്ടകത്തെ ചുമക്കുന്ന നീ, നിന്റെ പാദം പതിയുമ്പോൾ തന്നെ യോർദാന്റെ ഒഴുക്ക് അവിടെ സ്റ്റോപ്പ് ആകാൻ തുടങ്ങും. புதிய உடன்படிக்கையிலே உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற நீங்கள், ஆமென், நீங்கள் ஆமென், உங்களை உள்ளங்கால் விதிக்கும் போதே கரை புரண்டு ஓடுகிற எந்த யோர்தான் ஆனாலும் சரி, அது நிச்சயமாகவே அந்த இடத்தில் நிற்கும். യോർദാൻ ക്രോസ് ഓവർ ചെയ്യണമെങ്കിൽ അത് നിന്റെ മേലുള്ള അഭിഷേകം കൊണ്ട് സാധിക്കും. ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆமென், நீங்க யோர்தானை கடக்க வேண்டுமா? அது உங்க மேல் இருக்கிற அபிஷேகத்தினால் முடியும். നിന്റെ മേലുള്ള പുത്രത്വത്തിലേക്ക് നീ പ്രവേശിച്ചാട്ടെ. உங்க மேல் இருக்கிற சன்ஷிப்புக்கு நேராக நீங்க பிரவேசிங்க. നിന്റെ മേൽ കിടക്കുന്ന പൗരോഹിത്യത്തിലേക്ക് നീ പ്രവേശിച്ചാട്ടെ. உங்க மேல் இருக்கிற ஆசாரியன் என்றதான பதவியில எழும்புங்க. രാജകീയ പുരോഹിതനാണെന്നുള്ള ബോധ്യത്തിലേക്ക് നീ പ്രവേശിച്ചാട്ടെ. ஆமென். ராஜரீக ஆசாரியன் என்றதான பதவிக்கு நேராக நீங்க எழும்பிக் கொள்ளுங்க.